ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயுடி ஜேபிஒய் சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டை நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். என்னென்னா, இது டபுள் சைடு ஆர்டர் பிளாக். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் சைடு ஆர்டர் பிளாக் தான் மார்க் பண்ணி பழக்கம், சரிங்களா? பட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம கம்யூனிட்டியில் வந்து டபுள் சைடு ஆர்டர் பிளாக்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணோம். என்ன அப்படின்னா, நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறதுனால எங்கே எடுக்கணும், ப்ரோ ட்ரெண்ட் எடுக்கிறதுனால எங்கே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணோம். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதை நம்ம வந்து போல் வச்சு நம்ம நீட்டாக ஓட்டிங் எடுத்து இதை கேன்சல் பண்ணியாச்சு. பட் இது எப்படி ஒர்க் ஆகிருக்குது அப்படின்றத இந்த சார்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ரெண்டு சைடுமே ஆர்டர் பிளாக் நம்ம கொடுத்துருவோம். இன்சைடு லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பிஎஸ்எல், பை சைடு லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எல், எஸ்எஸ்எல், சரிங்க, செல் சைடு லிக்விடிட்டி, சரிங்களா, எஸ்எஸ்எல். இந்த ரெண்டும் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்றத இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டில் நம்ம சூப்பராக வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரிங்களா? இது வந்து ஒரு அழகான செல் ட்ரெண்டில் இருந்து ஒரு சின்ன சிஹெச் கொடுத்து பை ட்ரெண்டுக்கு வந்து மாறி இருக்குது, சரிங்களா? இப்போதைக்கு இதுதான். இனி போக போக தான் தெரியும். ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோ பெரிய என்ன சொல்கிற ஸ்லோ மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ ஃபாஸ்ட்டு ஸ்லோ மூமெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கலாம். ரெண்டோட பிப்ஸ் ரேஷியோவும் ஒன்று தான், சரிங்களா? இதோட பிப்ஸ் ரேஷியோ ஒன்று தான், இதோட பிப்ஸ் ரேஷியோவும் ஒன்று தான். நான் வேணால் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க, எத்தனை பிப்ஸ் வருது? 867 பிப்ஸு, சரிங்களா? இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலுமே 842 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நியர்பை. பட் இது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 11 days 9 hours எடுத்துருக்குது. பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குயிக்காக அடிச்சிருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 daysலேயே அடிச்சிருச்சு, சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான மூவ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஹெல்தி மூவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ வந்து இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேனல் இது மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கு, அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கு கொஞ்சம் பஃபர் வச்சுருக்கணும், சரிங்களா? ஆர்டர் பிளாக். இப்போ வந்து மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? இங்கே படுது, மார்க்கெட் பட்டோன்னே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிஹெச் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து டைரக்ட் என்ட்ரி போடுறீங்கன்னா கூட இந்த இடத்துல இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து சாலிடாக கொடுக்கலாம், சரிங்களா? இது வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். 1:5, சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். 1:5 வந்து இப்போ நீட்டாக எடுத்துருச்சு. அதுக்கு மேலேயும் போயிடுது. பட் நம்ம வந்து ஒரு 1:5 ஆர் 1:6 வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து இப்போ போயிடுச்சு. மேலே ஒரு சிஹெச் பார்த்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்து கொஞ்சம் பஃபர் வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இது தான், சரிங்களா? இதுவும் ஒரு 1:5 என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஆனால் வந்து மேலே எஸ்எல்லும் வந்து போய் தான் வந்து வந்திருக்கு, சரிங்களா? அதை வந்து நம்ம நீட்டாக சொல்லிடணும். ஏன்னா அப்புறம் எஸ்எல் அடித்ததை நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த இடத்துல வந்து 2 டபுள் டாப் இருக்கிறதுனால இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு தான் நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் நீட்டாக வந்து செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தாராளமாக வரும். தெரியுதுங்களா? இங்கே வந்து ஒரு டபுள் டாப்பு, சரிங்களா? இந்த டபுள் டாப்பை நீட்டாக வந்து மார்க்கெட் போய் ஸ்வீப் பண்ணிவிட்டு சிஹெச் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்திருக்கு. இது ஒரு பர்ஃபெக்ட் செட்டப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எஸ்எம்சியில் ஒரு பர்ஃபெக்ட் செட்டப்னா இப்படி தான் இருக்கும். ஒரு டபுள் டாப்பை ஸ்வீப் பண்ணிவிட்டு சிஹெச் கொடுத்து மார்க்கெட் நீட்டாக வந்து ஒரு ஆர்டர் பிளாக் அடித்து கீழே இறக்கும். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செட்டப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் சுற்றிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இது வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா
உங்களுக்கு அடிச்சிருக்கும். நம்மளுடைய ரேஷியோன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, 1:3 வந்து பிகினர்ஸ்க்கு வந்து போதுமானது. இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்கில் வச்சு இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்ஆர் வந்து அதிகமாக வரும். 1:7 வந்து வரும். 1:3 வந்து நமக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து போதுமானது. அவங்களுக்கெல்லாம் இங்கேயே வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட்லேயே இங்கேயே வந்து நீட்டாக அவங்களுக்கு ட்ரேட் முடிஞ்சிடும். 1:6 அப்படின்றது நம்ம இன்டர்மீடியட் லெவலு அவங்களுக்கும் இந்த இடத்துல முடிஞ்சிடும். அந்த ப்ரோக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுவும் வந்து இது வரைக்கும் போகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, 2 டிபி ஆல்ரெடி வந்து அடிச்சிருச்சு, 2 பேருக்கும். பிகினர்ஸ்க்கும் அடிச்சிருச்சு, இன்டர்மீடியட்டுக்கும் அடிச்சிருச்சு. இன்னைக்கு ப்ரோக்கு மட்டும்தான் பேலன்ஸு. ப்ரோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி தலைவர் வந்து கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி இதுதான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து ஒரு சேனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். பட் நம்மளை பொறுத்தளவு டபுள் சைடு ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே போட்டுச்சுன்னா இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, இங்கே ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. இது எடுத்துக்கலாம், மறுபடியும் இங்கே போகும். சரிங்களா, அப்புறம் வந்து மறுபடியும் இங்கே வரும், இது வரும், அப்புறம் இது வரும், மறுபடியும் 2 சேனலில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைடு ஆர்டர் பிளாக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்றதுனால இந்த ஒரு மார்க்கிங்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் வீக்கோடையே நம்ம நிறுத்தியாச்சு. இந்த வீக்கில் வந்து சிங்கிள் சைடு ப்ரோ ட்ரெண்ட் ஆர்டர் பிளாக் மட்டும் தான் கொடுத்துருப்போம். எங்கெங்கே திரும்புங்கிற மேஜர் ஒரு ஆர்டர் பிளாக்கோட நிறுத்திப்போம். ஓகேங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹாப்பி